வணக்கம் மக்களே. அதாவது போன வாரம் வந்து நிறைய சினி பைட்ஸோட சந்திச்சிருந்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம நிறைய சினி பைட்ஸோட தான் வந்திருக்கோம். ஸோ மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும் இல்லை. ஸோ அதனால வந்து நிறைய சினி பைட்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட எப்படி சார்? நான் எக்கச்சக்கமா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எதை கொடுக்கறதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சூப்பர். நம்ம வந்து ஒரு ஆர்டரா மக்களுக்கு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். மயோ, நான் முதல் சான்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான அப்டேட் ஒன்று இருக்கு. அதை நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டே வந்தேன். என்ன வச்சிருக்கீங்க, அதை பண்ணணும்ன்றீங்க. சரி பண்ணுங்க. ஏன்னா இந்த வீக் வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸைட்டான ஒரு வீக்கா இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லுங்க பாப்போம். சிம்புட பர்த்டே கரெக்டா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, பர்த்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அவருக்கு கிடைச்சிச்சு, அவரோட ஃபேன்ஸுக்கு என்ன கிடைச்சிச்சுன்றது தான் ஸ்பெஷல். அது என்னது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கே. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நீங்க என்ன பார்க்கவே இல்லையா? இல்லையே பார்க்கல. நீங்க தான் எக்ஸ்ல இந்த நேரம் அப்டேட்டாவே இருக்கீங்க. இது கூட தெரியாட்டேன்னா? இல்லையே பார்க்கல. நானு என்ன பக்கமே வராது, எனக்கே தெரிஞ்சிருக்குது. ஐயோ சாரிப்பா, இந்த வேலை விஷயம்னால அந்த இப்ப உள்ளுக்கு போக முடியல. சோ நீங்களே சொல்லிருங்க அப்டேட். நான் ஷேர் பண்ணிருக்கணும், உங்களுக்கு மறந்துட்டேன். சரி நானே சொல்லிடுறேன். உங்களுக்கும் சேர்த்து மக்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சொல்றேன். கண்டிப்பா. என்னன்னா இப்ப சிம்பு வந்து இப்ப என்ன படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பா ஆமா, அரசன்ற படம் நடிச்சிட்டு இருக்காரு. வெற்றிமாறன் அரசன்ற படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ரொம்பவே நிறைய ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. படம் வரதுக்கு முன்னுக்கு வரதுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் கூட அதிகமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, வெற்றிமாறன் இயக்குன எனக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்குது, வடசென்னை. முந்திரிக்கோட்டை பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு, வடசென்னை. கண்டிப்பா இந்த படமும் வந்து வடசென்னை யூனிவர்ஸ்ல தான் வருதுன்ற ஒரு ரூமர் வந்து வந்திருக்கு. இது ரூமர் இல்ல சசி, இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கும் போது ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி செஞ்சிருந்தாங்கல்ல. ஸோ அதுல வந்து அவர் கத்தி எடுத்துட்டு நடந்து வர நேரம் வந்து ஒரு டைட்டில் எல்லாம் போகும்ல, அந்த டைம்ல வந்து அன்டோல்டு டேல் ஆஃப் வடசென்னை அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று வந்து அதுல போட்டிருப்பாங்க. ஸோ அது அந்த டைம்ல ஆமா. ஸோ அதை நீங்க நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து வடசென்னையோட ஒரு சின்ன ஒரு பார்ட். அதாவது வடசென்னை படம் நடந்துட்டு இருக்க டைம்ல இந்த பக்கம் இருக்க ஒரு சின்ன ஸ்டோரி தான் இந்த படம் அரசன். சோ அதுதான் டாக்காவே இருக்கு. இதுதான் நான் நினைச்சு எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு. இப்ப வடசென்னை படத்துல நமக்கு எல்லாருக்கும் மனசுல ஒரு 15 கேரக்டர் தான் ஆண்ட்ரியா.